Hey guys, which is 650 எல்லாரும் இருப்பீங்க சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பஜாஜ் வந்து ஆஸ் அ பிராண்ட் வேல்யூவாக ஏன் வந்து ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து சில பாயிண்ட்ஸ் தான் பேச போகிறோம். வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பஜாஜ் கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரோக்ரஸ் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நல்லாவே வந்து பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேர் வந்து 400cc இல்லை 250cc ப்ரீமியம் செக்மெண்ட்ஸில் பைக்கை கண்டிப்பாக வாங்குவாங்க. அது என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தலாம் டீட்டெயிலாக வாங்க. இப்போ பஜாஜ் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100cc 150cc அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே சேல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பஜாஜ் பல்சர் நல்லாவே சேல் ஆகிட்டு இருக்கு. 150ccயில் 125ccலும் நல்லாவே சேல் ஆகிட்டு இருக்கு. 100 110cc கூடிய கம்ப்யூட்டர் பைக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து சேல் ஆகிட்டு இருக்குது. வேற இப்போ 250 400 போகும்போது பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. அவெஞ்சர் மாடல் சுத்தமாக சேல் ஆகிறதே இல்லை. எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இவங்க வந்துட்டு இப்போ ஹையர் சிசி போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மக்கள் வந்து வாங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு, ட்ரையம்ப்பு, கேடிஎம்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு மற்ற பிராண்ட்ஸ், சில பிராண்ட் ஜாவா, இந்த மாதிரி பிராண்ட்ஸில் இருக்கக்கூடிய பைக்ஸை வாங்கிடுறாங்க. ஏன்னா வந்து அவங்களோட பிராண்ட் வேல்யூஸை வந்து அவங்க எப்படி பொசிஷன் வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த ஹையர் சிசிக்கான மாடல்ஸை வந்து லோயர் சிசிலெல்லாம் காப்பி பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. வேறு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ பஜாஜில் NS 200 அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா தான் இருந்துச்சு. அன்லஸ் NS 400 வந்ததுக்கப்புறம் இப்போ NS 200 வந்து ரொம்ப சின்ன சிசி தான். பட் அதை விட பார்த்தீங்கன்னா 125லையும் அதே காப்பி வச்சுருக்காங்க, 160cc செக்மெண்ட்லையும் அதே வச்சுருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 400cc NS 400 வாங்குறவங்க வந்துட்டு என்ன மைண்டில் இருக்குன்னா, இதே தான் வந்துட்டு லைக் 125 160ல் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு சீப் குவாலிட்டி கம்மியாக இருக்கும், குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அந்த ப்ராடக்ட் செஞ்சுருப்பாங்க. அப்படிங்கிறனாலே நிறைய பேர் அதை வாங்குறதுக்கு விரும்ப மாட்டாங்க. இன்னொன்று பைக் வந்து கிட்டத்தட்ட ரெசம்பிளன்ஸ் வந்து அதே மாதிரி இருக்கிறதுனால ரோட் ப்ரெசன்ஸ் அதெல்லாம் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக வாங்குறதுக்கு யோசிப்பாங்க. ஸோ இதுதாங்க மெயின் ரீசன். ஸோ என்ன கேட்டால் பஜாஜ் ஒரு 100 to 150cc செக்மெண்ட்டில் கண்டிப்பாக வந்து மைலேஜ் பட்ஜெட்டில் தான் இருப்பாங்க கஸ்டமர்ஸ். அப்படிங்கும்போது அவங்க ஆல்ரெடி பஜாஜ் பல்சர் நல்லா சேல் ஆகிட்டுருக்கு, 125cc செக்மெண்ட்டும் வந்து நல்லா சேல் ஆகிட்டுருக்கு, 110cc நல்ல செக்மெண்ட் இருக்குது. பட் இதெல்லாமே நல்லபடியாக சேல் ஆகிட்டு இருக்கனால இதில் வந்து சில மாடல்ஸ் அவங்க தவிர்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா NS 125 வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டாப் பண்ணலாம். N125 வந்து புதுசாக லாண்ட்ரி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சத்தியமாக அது எதுக்குன்னே தெரியல. அந்த வண்டி பார்க்குறதுக்கு சத்தியமாக கேவலமாக இருக்குது, நல்லா இல்லை என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில். நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஒரு மாதிரி ஆக்குவார்டாக இருக்கும் அந்த வண்டி. ஸோ எதுக்கு அந்த வண்டி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ NS 125 NS 150 செக்மெண்ட்ஸை விட்டுட்டு பல்சர் 150 இருக்கட்டும், அதுக்கப்புறம் பல்சர் 125 அது இருக்கட்டும், தப்பே இல்லை, நல்லாவே சேல் ஆகிட்டு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 160cc செக்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த 150லே பார்த்தீங்கன்னா N115 இருக்கும், அப்போ N116 இருக்கும், NS 116 இருக்கும். எதுக்கு இந்த 3 மாடல் தெரியல. 150 160cc என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க போது எனக்கு தெரியல ஓட்டுறதில்ல. ஸோ தயவுசெய்து அதில் வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு 160 செக்மெண்ட்டில் ஏதாவது ஒரு வண்டியை மட்டும் வச்சுக்கோங்க. 150ல் பல்சர் மட்டும் வைங்க போதும், மித்ததெல்லாம் எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு 200cc வந்து அப்படியே ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிடலாம். என்ன கேட்டால் அப்படியே வந்து அப்கிரேட் பண்ணலாம். எதுக்குன்னா 250, ஏன்னா 250cc செக்மெண்ட்டில் வந்து லிக்விட் கூல் இருக்குது, அவங்ககிட்ட ஆயில் கூலர் இன்ஜினும் இருக்குது. ஸோ அதை வச்சு ஆல்ரெடி N250 இருக்குது. அதே போல் வந்து டாமினர் 250 இருக்குது. இந்த டாமினர் 250 வந்து டூரிங் ஆஸ்பெக்டில் மாதிரி வச்சுருக்காங்க, ஒரு அர்பன் க்ரூசராக. ஓகே ஃபைன். அதுலேயே வந்து ஸ்ட்ரீட் பைக்காக NS 250 இருக்கட்டும், அப்புறம் வந்து RS 250 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஒரு நல்ல ரேசிங் பைக்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். RSஐ ஃபுல்லாமே ரீகவர் பண்ணி இல்லை ரீமேஜின் பண்ணி ஒரு நல்ல பைக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு 200cc அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்து கொடுத்தாங்கன்னா போதும் இருக்கக்கூடிய பைக்ஸுக்கு மட்டும். மற்றபடி 250க்கு அப்கிரேட் பண்ணிடுங்க போதும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு 400cc டாமினர் மட்டும் இருக்குது, NS 400 மட்டும்தான் இருக்குது. ஸோ அதில் ஒரு க்ரூசர், ஒரு ஸ்க்ராம்ப்ளர், ஒரு ADV பைக்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக பஜாஜோட சேல்ஸ் வந்து நல்லாவே பிக்கப் ஆகிறது மட்டும் இல்லைங்க, அதோட பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மக்கள் வந்துட்டு ஓகே நான் வந்து இதில் ஒரு ADV பைக் வாங்கினேன்னா ஒரு நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும், புதுசாக இருக்குது, இந்த லோயர் சிசி செக்மெண்ட்டில் அது காப்பி பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது ஓகே அது தனியாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஃபீல் ஆகும். அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வாங்குற வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இந்த ரீசன் தாங்க பஜாஜ் வந்துட்டு என்ன தான் அவங்க வந்துட்டு மார்க்கெட் ப்ளே வந்து மாஸ் மார்க்கெட் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சாலும் ஒரு பிராண்ட் வேல்யூவை பார்த்திங்கன்னா பஜாஜ் வந்து டவுனாக இருக்கிற ரீசன் இதுதான். அவங்க வந்துட்டு ரொம்பவே வந்து ஹையர் மாடல்ஸ் உடைய காப்பி கேட் பண்ணி அப்படியே லோயர் மாடல்ஸுக்கும் கொடுத்துறாங்க, லோயர் சிசி மாடல்ஸுக்கும் கொடுத்துட்றாங்க. கொடுத்து வண்டியோட நேமை வந்து பிராண்ட் நேமை வந்து கெடுக்கிறாங்க சொல்லலாம். ஸோ இப்போ வந்து NS வச்சுருக்கேன்னா என்னடா NS 200லேயும் இருக்குது, வந்து 160லேயும் இருக்குது, இதில் என்னடா டிஃப்ரென்ஸ், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ ரோட் ப்ரெசன்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா. அப்போ ஒரு 400cc பைக் எடுக்கிறோன்னா ரோட்டில் அப்படி போகிறாங்க அப்படின்னா அந்த வண்டி இந்த மாடல் தான் அப்படின்னு தெரியணும். ஒரு சில பார்த்தா இது என்ன 160 மாதிரி இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க, இல்லை 200 மாதிரி இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது 400cc. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்சஸ்னால தாங்க. ஸோ என்ன கேட்டால் இதெல்லாமே பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு KTMலையும் ட்ரையம்ப்லையும் வந்து அவங்க பிஸ்னஸில் வந்து லைக் ADV ஸ்க்ராம்ப்ளர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால பஜாஜில் வரக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்னன்னு தெரியல. அப்படி எதுவுமே இல்லைன்னா தயவுசெய்து இந்த வருஷம் வந்து இந்த க்ரூசர், ADV, அதுக்கப்புறம் ஸ்க்ராம்ப்ளர் இந்த 3 மாடல்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். 400ccலையும் 250ccலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள்.
ப்ரைஸ் ப்ராக்கெட் நல்லபடியாக நீங்கள் வைப்பீங்க, அது நல்லாவே தெரியும். வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேல்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சில மாடல்ஸ் வந்து அப்படியே ஒதுக்கிடுங்க. தயவுசெய்து ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வரக்கூடிய சேவிங்ஸ் அமௌண்ட் எல்லாமே வந்து இதில் R&Dயில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் இதில் வந்து பைக் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ யூனிக்காகவே இருக்கும், நல்லாவே இருக்கும். ஸோ அதான் கைஸ். ஸோ இதுதான் இந்த ஷார்ட் வீடியோ. ஸோ இது பண்ணி தான் கொஞ்சம் கண்டிப்பாக பஜாஜ்னால இம்ப்ரூவ் ஆகும். வேறு ஏதாவது சில பாயிண்ட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சதில் பாயிண்ட்ஸ் இருந்து அதனால் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், இந்த பாயிண்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த டிஸ்கஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் அ லாட். ஹேவ் அ கிரேட் டே அண்ட் பை.